வெல்கம் டு கே காம்பிட். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் செக்குலரிசம், மத சார்பின்மை. இந்தியா ஒரு மத சார்பின்மை நாடு. முன்னாடியே நம்ம பார்த்துருந்தோம். கலாச்சாரத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த கலாச்சாரத்திலேயே பல்வேறு மொழிகள், பல்வேறு இனங்கள் மற்றும் பல்வேறு மதங்கள் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அதுலேயே நம்ம மொழிகள் இந்தியாவில் நிறைய மொழிகள் பேசப்படுது, நிறைய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணப்படுதுன்னு பார்த்துருந்தோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் மத சார்பின்மை. இந்தியா ஒரு மத சார்பின்மை நாடு. நம்ம போன கிளாஸ்லயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீ எந்த மதம் வேணாலும் நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த மதம் வேணாலும் நீ அதை ஃபாலோ பண்ணி அதை ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கடைபிடிச்சு நீ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி கிளாஸ்லயே நம்ம பார்த்துருந்தோம். இதுல நம்ம இதை பத்தி டீட்டெயிலாக தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். செக்குலரிசம் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல செக்குலரிசம் அப்படின்னு இருக்கிறது இருக்குதா? இல்லை. என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம சட்ட திருத்தம் பண்ணியிருக்கோம். 42nd அமெண்ட்மெண்ட் 1976ல் என்ன பண்ணியிருந்தோம்னா செக்குலரிசம் அப்படின்னு இருக்கிற வேர்டை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி செக்குலர்ன்னு இருக்கிற வார்த்தையே கிடையாது. மத சார்பின்மைன்னு இருக்கிறது ஒரு வார்த்தையே கிடையாது. நம்ம 42nd அமெண்ட்மெண்ட் படி தான் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். பிரியாம்பிள் முகவரையில தான் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதுல நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குங்க. இந்திய அரசியலமைப்புல நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு. எல்லாமே மதத்தை பத்தி சொல்லக்கூடியது. அதை நம்ம என்னென்ன ஆர்டிகல்ஸ் சொல்லிட்டு வரிசையை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் கேசஸ், இதுல கேசவநந்த பாரதி கேஸ், பொம்மை கேஸ் எல்லாமே செக்குலரிசம் பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செக்குலரிசம்னு எடுத்துட்டோம்னா முகலாயர்கள், அதுக்கப்புறம் சங்க காலத்துல என்னென்ன மதங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தோம். நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துல என்ன பண்ணியிருந்தோம்னா இயற்கையை தான் நம்ம வழிபட்டதான் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பசுபதி சிவா, தாய் தெய்வ வழிபாடு, அதுக்கப்புறம் மரம், வேப்ப மரம், அரச மரம் தான் முதன்மையான மரம்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பறவைகள், ஆறு, அப்புறம் இந்த பாம்பு, விலங்குகள், இந்த மாதிரி நிறைய வச்சு நம்ம வழிபட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வேத காலத்துல முன்வேத காலம், பின்வேத காலம். முன்வேத காலங்கள்ல நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? இயற்கை தான் வழிபட்டோம். பின்வேத காலங்கள்ல தான் சிலை வழிபாடே இருந்திருக்கு. அதுல இந்திரன், விஷ்ணு, சிவன், இந்த மாதிரி நாம என்ன பண்ணியிருந்தோம்? சிலை வழிபாடே அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மாதிரி சங்க காலத்திலையும் சரி, வேத காலத்திலையும் சரி, நம்மளுடைய மதம் எப்படி வளர்ந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு நாம அப்பல இருந்தே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்ப மதம் எப்படி இருக்கு? இப்ப தற்போது நிலைமையில மத சார்பின்மைன்னு இருக்கிறது எந்த மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக்குலரிசம் இருக்கிறது இட்ஸ் அ மல்டி ரிலீஜியஸ் மல்டி கல்ச்சுரல் நேஷன். பிரியாம்பிள் அதாவது முகவுரை, நம்ம இந்திய அரசியலமைப்புல பார்த்துருப்போம். முகவுரை யுஎஸ்ஏ அவங்க தான் முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. அது நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு? அது நம்ம நாட்டுக்கு தேவை, முகவரைன்னு இருக்கிறது நம்ம நாட்டுக்கு தேவைன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் நம்மளுடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தான் அறிமுகப்படுத்தி இருக்கிறாருங்க. இந்த பிரியாம்பிள் இருக்கிறது முகவுரையில செக்குலர் இந்த வார்த்தை 42nd அமெண்ட்மெண்ட் 1976 இதை தான் மினி கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு சொல்றாங்க. இதை மினி கான்ஸ்டியூஷன் 42nd அமெண்ட்மெண்ட் 1976 ஒரு மினி கான்ஸ்டியூஷன் சொல்றோம். இந்த மினி கான்ஸ்டியூஷன்ல தான் செக்குலர் இந்த வார்த்தையை இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. செக்குலர் 42nd அமெண்ட்மெண்ட் 1976ல தான் செக்குலர்னு இருக்கிற வார்த்தை. இதுல நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த செக்குலர்னு இருக்கிற வார்த்தை மத சார்பின்மைன்னு இருக்கிறது நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த நாகரிகம் வளர்ச்சி அடைஞ்சதை நம்ம பார்த்துருப்போம். இதுல அசோகருடைய பங்கு இருக்கு, அக்பருடைய பங்கு இருக்கு, அதுக்கப்புறம் முக்கியமா முகமது பின் துக்ளக்கு, ஷெர்ஷா, இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய பங்கு இருக்கு. அது நம்ம வரிசையா பார்ப்போம். The word secularism, இந்த செக்குலரிசம் இருக்கிற வார்த்தை ஒரு லத்தீன் சொல். செக்குலம் இருக்கிற வார்த்தையிலிருந்து வரப்பட்டதாங்க இந்த செக்குலரிசம். செக்குலம் அப்படின்னா ஏஜ், ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றாங்க. இதை முதல்ல காயின் பண்ணவர் யாருன்னா ஜாக்கோப் ஹோல்யாக்கே. இவர் தான் முதல்ல காயின் பண்ணாரு. எப்ப? 1851ல காயின் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜெஃபர்சன் என்னன்னா செப்பரேஷன் ஆஃப் சர்ச் அண்ட் ஸ்டேட், அதை என்னன்னா அட்வொகேட் பண்ணியிருப்பாரு. அடுத்து உலகளாவிய முன்னேற்றங்கள். யுஎஸ்ஏ தான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் போட்டு
ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன்ஸ் அண்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தாங்க. இது யுஎஸ்ஏல ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் வேற 1951 இருக்கிறது ரிசர்வேஷனுக்காக கொடுக்கப்பட்ட செம்பக்கம் துரைராஜன் கேஸ் 1951. அது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல சொல்லக்கூடிய ஒரு அமெண்ட்மெண்ட். இது யுஎஸ்ஏல இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் போட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன்ஸ் அண்ட் ஸ்பீச்சை கொண்டு வந்திருக்காங்க. அது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல 19A இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல நம்ம பார்த்துருப்போம். இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அது பற்றி சொல்லக்கூடியது. இது ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் நம்மளுடைய 25 ஆர்டிகல் 25 டு 28 ஆர்டிகல் 25 டு 28 எதை பற்றி சொல்லுது, ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் வந்து சமய சுதந்திரம் பற்றி சொல்லக்கூடிய சரத்து விதி 25லேருந்து 28 வரைக்கும். அதுக்கப்புறம் பிரான்ஸ்ல 1905 ஒரு லா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது செப்பரேஷன் ஆஃப் சர்ச் அண்ட் ஸ்டேட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து மத சார்பின்மை என்பதன் பொருள். மத சார்பின்மைனா மத சகிப்புத்தன்மை. எல்லா மதங்களையும் சுதந்திரமா சமய சுதந்திரத்தோட நம்ம என்ன பண்ணணும், வழிபடணும். அதுதான் ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனும் தன்னுடைய மதத்தை ஃபாலோ பண்றதுல எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கக்கூடாது. அதுல ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். அதுதான் செக்குலரிசம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாருங்க, ஃப்ரீடம் டு ப்ரொஃபஸ் பிராக்டிஸ் ப்ராபகேட் ஆர் ரிஜெக்ட் எனி ஃபெய்த். நம்ம எந்த மதத்தையும் ஏத்துக்கலாம், பரப்பலாம், ஃபாலோ பண்ணலாம், கடைபிடிக்கலாம். அது நமக்கு வேண்டாம், எனக்கு இந்த மதம் தான் வேணும் அப்படின்னு நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரீடம் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 25 இது சொல்லுதுங்க. ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஸ் ப்ராக்டிஸ் ப்ராபகேட் அண்ட் எனி ஃபெய்த் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 25. அடுத்து மத சார்பின்மை நோக்கங்கள். என்ன நோக்கமாக இருக்க முடியும் மத சார்பின்மையோடைய நோக்கம்? ஒருத்தன் ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறான். இப்போ நான் ஓகேங்களா, நான் வந்து இந்து மதம், அப்போ இந்து கடவுளை நான் ஃபாலோ பண்ணுறேன்னா அதில் நிறைய கலாச்சாரம் பண்பாடு இருக்கும். அதில் நிறைய திருவிழாக்கள் இருக்கும். இந்த நாளில் இதை வழிபடணும், இந்த நாளில் இது செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய கட்டுப்பாடு விதிமுறைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த விதிமுறை இருக்கணும். அது ஒவ்வொரு ரிலீஜியஸ்லையும் இருக்கணும். இப்போ நம்மளுடைய கோயிலெலாம் இருக்குது. நம்ம கோயிலெல்லாம் நம்ம முன்னாடி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணதான். நம்ம சாமின்னு இருக்கிறது சாமி கும்புறதுக்காக மட்டும் இல்லாமல் அதில் நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது. அந்த காலத்திலேயே நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது. நம்மளுடைய கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசம், அதுக்கப்புறம் கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய சாமி, மேலே இருக்கக்கூடிய கலசம், அதில் ஐம்பொன், அதில் நிறையா வந்து நெல், இந்த மாதிரி நவதானியம் வச்சு அந்த கலசத்தில் வைப்பாங்க. அதோடைய பாசிட்டிவ் எனர்ஜி கீழே நம்ம கர்ப்ப கிரகத்தில் ஒரு அம்மன் இருக்காங்கன்னா அவங்களுடைய கால் பாதத்துக்கு கீழே அந்த தகுடு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி இது எல்லாம் சேர்ந்து அப்படியே நமக்கு வரும். இதில் ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது. அப்போ ஒவ்வொரு மதத்துலேயும் ஏதோ ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது. அப்போ அதை எல்லாமே இதை இப்படி ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி விரதம் இருக்கணும். இப்போ நம்மளோட இந்து மதத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இஸ்லாம் மதத்தில் ஃபாஸ்டிங் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் எதுக்காக? அதில் ஒரு சயின்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் ஒரு சயின்ஸ் இருக்குது. அப்போ அதுதான் மத சார்பின்மை நோக்கங்கள். இதுதான் அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களோட விதிமுறைகள் இப்படி தான், இதை ஃபாலோ பண்ணனா நமக்கு இது நன்மை அப்படின்னு அந்த மத சார்பின்மை ஓகேங்களா மூலமாக தான், மதம் மூலியமாக தான் திணிக்கப்படுது. இப்போ நம்ம சாமியை வந்து கையெடுத்து இப்படி கும்பிட்றோம் அப்படின்னா அதில் ஒரு சயின்ஸ் இருக்குங்க. ஏன்னா இப்போ நம்ம கையெடுத்து கும்பிட்றோன்னா நம்மளுடைய ஆம்பிட் இருக்கு இல்லையா, இப்போ பொதுவாக கோயிலுக்கு போகணுன்னா பெண்கள்லாம் நிறைய நகை அணிஞ்சிட்டு போகணும், தங்க நகைகள் அணிஞ்சிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அதுக்கு சாத்தியம் இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆண்கள்னா சட்டை இல்லாமல் போகணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆண்கள் வந்து சட்டை இல்லாமல்னா இங்கே ஆம்பிட்டில் இருக்கக்கூடிய ஹேர் இருக்குது இல்லையா, அது பாசிட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அப்போ கோயில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணுன்னா இதில் இருக்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அது அப்படியே அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா, அப்படியே அட்ராக்ட் பண்ணும். அப்போ நமக்கு கோயிலுக்கு போனோம்னா அப்பாடா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குப்பா, அது வெளியில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஐயோ கோயிலுக்கு வந்தால் தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. அதெல்லாம் எதனால்? சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜி.
அதே பெண்கள் நிறைய தங்க நகைகள் அணிஞ்சிட்டு போறாங்கன்னா அதுல பாசிட்டிவ் எனர்ஜி. இது என்ன பண்ணும்? தங்க நகை அப்படியே அட்ராக்ட் பண்ணும். அங்க இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை அப்படியே அட்ராக்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அதுல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. அடுத்து அசோகரின் 12வது பாறை கல்வெட்டு. 12வது பாறை கல்வெட்டுல அவர் என்ன பண்ணியிருக்காரு? மத சகிப்புத்தன்மை கொண்டவரா இருக்கிறாரு அசோகர். ரிலீஜியஸ் டாலரன்ஸ் எதுல? 12வது பாறை கல்வெட்டு. மத சார்பின்மை, அதாவது மத சார்பற்ற அரசின் அம்சங்கள், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, நியூட்ரலிட்டி, பிரியாம்பிள்ல ஓகேங்களா, பிரியாம்பிள்ல யூனிட்டி, டைவர்சிட்டி, ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன்ஸ், ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம், இது எல்லாமே சொல்லக்கூடியது. அது லிபர்ட்டி, நம்ம என்ன பண்ணோம்? சுதந்திரமா ஒரு மதத்தை ஃபாலோ பண்றது. ஈக்குவாலிட்டி, ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இருக்கு இல்லையா? ஈக்குவாலிட்டி, அனைவரும் சமம். அந்த அனைவரும் சமம் எல்லாமே எந்த மதம் எடுத்துட்டாலும் எல்லாமே ஒரே மதம் தான். எம்மதமும் சம்மதம். நோ ஸ்டேட் ரிலீஜியன். நீ இந்த ஸ்டேட்டுக்கு நீ இந்த ரிலீஜியன் தான் நீ ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு கட்டாயமே கிடையாது. நீ எந்த ரிலீஜியன் வேணாலும் நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து இந்திய சூழலில் முக்கியத்துவம், யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். பல்வேறு இனங்கள் கொண்டது தான் நம்மளுடைய இந்தியா. அந்த மாதிரி பல்வேறு மதங்கள் கொண்டது தான் நம்மளுடைய இந்தியா. அக்பருடைய பாலிசி நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். அக்பருடைய பாலிசி 1582 என்னது? தீன் இலாஹி. தீன் இலாஹி, தீன் இலாஹினா ரிலீஜியஸ் டாலரன்ஸ், மத சகிப்புத்தன்மைன்னு சொல்லிட்டு அர்த்தம். அக்பர் தான் என்ன பண்ணியிருக்காரு? 1582ல தீன் இலாகின்னு இருக்கிற ஒரு மத கோட்பாட்டை அறிமுகப்படுத்துறாரு. மத சகிப்புத்தன்மை கொண்டவரா இருக்கிறாரு. ஓகேங்களா? யாரு? அக்பர். இந்த தீன் இலாகியை ஏற்றுக்கொண்ட ஒரே இந்து அரசவையினர் யாரு? பீர்பால். அக்பருடைய நவரத்னங்கள்ல ஒருத்தர் தான் பீர்பால். இதை ஏற்றுக்கொண்ட ஒரே இந்து அரசவையினர் பீர்பால். அக்பர்னாலே நமக்கு பீர்பால் நமக்கு ஞாபகம் வரணும். அப்ப தீன் இலாகி. அதுக்கப்புறம் சுல் இ குல். சுல் இ குல்னா அனைவருக்கும் அமைதி. சுல் இ குல்னா அனைவருக்கும் அமைதின்னு சொல்லிட்டு அர்த்தம். 1579 ஓகேங்களா? 1579ல அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அனைவருக்கும் அமைதினா ஒன்றும் இல்லை, என்னுடைய ஆட்சியில நீ என்ன பண்ணலாம்? எந்த மதம் வேணாலும் கும்பிட்டுக்கலாம். அந்த அமைதியா, என்னுடைய ஆட்சி ரொம்ப அமைதியான ஆட்சியா இருக்கணும். மதத்துல எந்த ஒரு மத கலவரமும் இல்லாம நீ எந்த மதம் வேணாலும் நீ ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றதா அந்த சுல் இ குல். சுல் இ குல்னா அனைவருக்கும் அமைதி. இந்த சுல் இ குல்லை போதித்த பாரசீக ஆசிரியர் யார்? அந்த அக்பருடைய ஆசிரியராக தேர்வு செய்யப்பட்ட பாரசீக ஆசிரியர் யாரு? அப்துல் லத்தீப். இவர்தான் அக்பரால ஆசிரியராக தேர்வு செய்யப்பட்ட பாரசீக ஆசிரியர். இந்த அப்துல் லத்தீப் தான் என்ன பண்றாரு? அக்பருக்கு சுல் இ குல் இருக்கிற ஒரு மத கோட்பாட்டை போதிக்கிறாரு. அடுத்து அரசியலமைப்பு மற்றும் மத சார்பின்மை, செக்குலரிசம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? பிரியாம்பல்ல 42nd அமெண்ட்மெண்ட் 1976ல ஆட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சார்ட்டர் ஆக்ட், பட்டய சட்டம் 1813 உங்களுக்கு தெரியும். பட்டய சட்டம் 1793, 1813, 1833, 1853 மொத்தம் 4 பட்டய சட்டம் இருக்கு. அந்த 4 பட்டய சட்டத்துல முன்னாடி 1793 பட்டய சட்டத்துல இந்த ஸ்டார்டிங்ல மாடர்ன் இந்தியா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி மிஷனரிஸ், அது கிறித்துவ மத பரப்பாளர்கள், இவங்க தான் ஃபர்ஸ்ட் வராங்க. ஏன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உடைய மதமே என்னது? கிறிஸ்டின் தான். அந்த ஆங்கிலேயர்களுடைய மதமே கிறிஸ்டின் தான். அவங்க என்ன பண்றாங்கன்னா கிறித்துவ மதத்தை பரப்பணும் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, ஏன்னா ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் கிறிஸ்துவன்னு சொல்லிட்டு இருக்கணும், அந்த இந்து மதத்தோட கிறிஸ்டின் தான் முக்கியம். அப்ப அதை மத பரப்பு என்ன ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஓகேங்களா? மதத்தை பரப்புறாங்க. அதுல 1793ல அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, தடை இருந்தது. நீங்க கிறிஸ்துவ மதத்தை பரப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1793 சார்ட்டர் ஆக்ட்ல இருந்தது. 1813 சார்ட்டர் ஆக்ட்ல அதுக்கான ஃப்ரீடம் இருந்தது. நீங்க என்ன பண்ணலாம்னா
கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கான பர்மிஷன் இருந்தது. எதுல? சார்ட்டர் ஆக்ட் 1813 பட்டய சட்டத்துல 1813ல குறிப்பிட்டிருப்பாங்க. அரசியலமைப்பு விதிகள் ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். மதம் இருக்கிறது எல்லாத்துக்கும், எம்மதமும் சம்மதம். இதை சொன்னது யாரு? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஏவி டைசி. ஈக்குவாலிட்டி பிஃபோர்னாலே நமக்கு யார் ஞாபகம் வரணும்? ஏவி டைசிய நமக்கு ஞாபகம் வரணும். யூகே, ஓகேங்களா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம், இது யூகேலேருந்து எடுத்திருப்பாங்க. சட்டம் அனைவரும் பாதுகாக்கும், பாதுகாப்பான சட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அதை யுஎஸ்ஏலேருந்து எடுத்திருப்பாங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னா யூகே. சட்டம் இருக்கிறது அனைவரையும் பாதுகாக்கும் அப்படின்னு இருக்கிறது யுஎஸ்ஏலேருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்து ஆர்டிகல் 15. உங்களுக்கு 15 தெரியும். ஜாதி, மதம், இனம், மொழி, பாலினம் இது எல்லாத்தையும் வச்சு வேறுபாடு, பாகுபாடு இல்லாம இருக்கணும். ஓகேங்களா? நோ டிஸ்கிரிமினேஷன். ஓகேங்களா? நோ டிஸ்கிரிமினேஷன் இன் கேஸ் ஆஃப் எனி ஆர்ஆர்சிஎஸ்பி, ரேஸ், ரிலிஜியன்ஸ், காஸ்ட், செக்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த். இதில் பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் 15லேயே நிறைய இது சொல்லியிருப்பாங்க. பொது கூடங்கள், பொது இடங்கள், அந்த காலத்துல எல்லாம் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாது, பொது குளத்துல தண்ணி எடுக்கக்கூடாது. இதுக்காக ஜோதிபா பூலே, நம்மளுடைய அம்பேத்கர் ஐயா, மகத் சத்தியகிரகா, ஜோதிபா பூலே, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பாடுபட்டிருக்கிறாங்க. அப்போ தாழ்த்தப்பட்டவங்களாம் அந்த காலத்தில் கிணறுல தண்ணி எடுக்கக்கூடாது, பொது இடங்கள்ல போகக்கூடாது, அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய இது இருக்கும். அது எல்லாமே ஆர்டிகல் 15ல ஒவ்வொரு கிளாஸ் இதாக சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 16 எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அனைவருக்கும் சமமான வேலை வாய்ப்பு, இதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 16. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 25 to 28 freedom of religions, religious affairs and no religious taxes. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 25 தான் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். ரைட் டு ப்ரொஃபஸ், ப்ராக்டிஸ், ப்ராபகேட் ரிலிஜியன்ஸ், எனி ஃபெய்த். இதை நம்ம ஆர்டிகல் 25 நம்ம பார்த்துருந்தோம். எந்த மதத்தையும் பரப்பலாம், ஏற்றுக்கலாம், அது மத சுதந்திரத்தோட நம்ம ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டிகல் 25 சொல்லியிருந்தோம். ஆர்டிகல் 26 ரைட் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். நம்ம ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன், ஒரு மடத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு இந்து மடத்தை ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு கிறிஸ்துவ மடத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்கவுங்க மத ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றது ஆர்டிகல் 26. 27 இருக்கிறது ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன். ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன், ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன், அதாவது நோ ரிலீஜியஸ் டாக்ஸஸ். இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 27. அது என்ன சார் ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன்னா? நம்ம கோயில் சாமி கும்பிட போகிறோம், அதுக்கு வரி கட்டணுமா? யாத்திரை போகிறோம், அதுக்கு வரி கட்டணுமா? அந்த காலத்தில் வரி இருந்திருக்குது. சாமி கும்பிட்றதுக்கு வரி இருந்திருக்குது. அதுக்கப்புறம் புனித யாத்திரை போகிறதுக்கும் வரி இருந்திருக்குது. அப்போ இப்போலாம் அது இருக்குதானா? இல்லை. அதுதான் அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் 27. அந்த மாதிரி வரி அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஜிசியா வரி நமக்கு ஞாபகம் வரணும். 1563ல ஜிசியா டாக்ஸ், இஸ்லாமிய அல்லாதவர்கள் மீது விதிக்கப்படும் வரி. இந்த வரியை முதல்ல அறிமுகப்படுத்தினது யாரு? குத்புதீன் ஐபக் அறிமுகப்படுத்தி இருப்பாரு. அது பிராமணர்கள் மீது விதித்தவர் யாரு? ஃபெரோஷா துக்ளக்கு. அதுக்கப்புறம் இந்த வரியை நீக்கியவர் யாரு? அக்பர். 1563ல என்ன பண்ணியிருப்பாரு? இந்த வரியை நீக்கியிருப்பாரு. 1563ல 1564 நோட் பண்ணிங்க. 1563ல புனித பயண வரி. புனித பயண வரி 1563ல புனித பயண வரி, பில்கிரிம்ஸ் டாக்ஸ், அதை என்ன பண்ணியிருப்பாரு? அபாலிஷ் பண்ணியிருப்பாரு அக்பர். 1564ல ஜிசியா டாக்ஸை அபாலிஷ் பண்ணியிருப்பார். இதை மீண்டும் விதித்தவர், ரீஇம்போஸ்டு, யார் பண்ணியிருப்பாங்கன்னா அவுரங்கசீப் பண்ணியிருப்பாரு. இதை நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஜெகந்தர் ஷா என்ன பண்ணியிருப்பாருன்னா அதை மறுபடியும் நீக்கியிருப்பாரு. அப்போ ஜிசியா டாக்ஸு, பில்கிரிம்ஸ் டாக்ஸ் நமக்கு ஞாபகம் வரணும்.
இப்போ அடுத்து ஜுடிஷியல் சப்போர்ட், நீதித்துறையில் என்னென்ன ஆதரவு இருந்துன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதில் நம்ம 2 கேஸ் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கேசவநந்த பாரதி கேஸ், இன்னொன்று பொம்மாய் கேஸ். இந்த கேசவநந்த பாரதி கேஸ் 1973, பொம்மாய் கேஸ் 1994. 24 ஏப்ரல் 1973 கேசவநந்த பாரதி கேஸ். இந்த கேசவநந்த பாரதி கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ செக்குலரிசம் நீ அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கோ, எத்தனை முறை வேணாலும் நீ அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கோ, பட் ஆனால் அதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் மாற்றாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது இந்த கேஸ் மட்டும் இல்லாமல் பிரியாம்பல் இந்த மாதிரி எந்த கேஸ் எடுத்தாலுமே கேசவானந்த பாரதி கேஸ் சொல்றது என்னன்னா, ஆல்டர் பண்ணாதீங்க, அதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை, கான்ஸ்டியூஷனோடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை நீங்க ஆல்டர் பண்ணாதீங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கங்க, ஆனா அதில் இருக்கக்கூடிய பேசிக் ஸ்ட்ரக்சரை நீங்க அதுல கை வைக்காதீங்க, அதில் இருக்கிறத அப்படியே வைங்க, மற்றது மக்களுடைய நலனுக்காக நீங்க மாத்திக்கங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் கேசவானந்த பாரதியோட கேஸ். 24th ஏப்ரல் 1973. எஸ்ஆர் பொம்மாய் கேஸ் 1994. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேஸுங்க. எஸ்ஆர் பொம்மாய் கேஸு. இந்த பொம்மாய் கேஸ்ன்னு எடுத்தனாலே ஆர்டிக்கல் 356 நமக்கு ஞாபகம் வரும். பிரசிடென்ட் ரூல். இது நீங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் பாலிட்டியில இந்த எஸ்ஆர் பொம்மாய் கேஸை ஆர்டிகல் 56க்கும் பொம்மாய் கேஸுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு இருக்கிறது பார்ப்பீங்க. அந்த 356 நீங்க பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும், அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேஸ் தான் இந்த எஸ்ஆர் பொம்மை கேஸ். இதில் செக்குலரிசம் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈக்குவலாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எல்லா ரிலீஜியஸும் வந்து என்னென்னா எல்லாமே சமமாக வந்து என்னென்னா ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னது எஸ்ஆர் பொம்மை கேஸ். அடுத்து இந்தியன் வெர்சஸ் வெஸ்டர்ன் செக்குலரிசம். இந்தியன் செக்குலரிசம், வெஸ்டர்ன் செக்குலரிசம் நம்ம பார்த்துருந்தோம். நம்மளுடைய இந்திய மத சார்பின்மை, இன்னொன்று வெஸ்டர்ன் மத சார்பின்மை. இது ஃபோக்கஸ் ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் அண்டு இண்டிவிஜுவலிசம். அது செப்பரேஷன் அண்டு இண்டிவிஜுவலிசம் பற்றி பேசுறது வெஸ்டர்ன் செக்குலரிசம். நம்மளுடைய இந்தியன் செக்குலரிசம் இருக்கிறது மதங்களுக்கு, மத சார்பின்மை, மதங்களுக்கு இடையான சமத்துவத்தையும் அரசு ஆதரவ சீர்திருத்தத்தையும் வலியுறுத்துகிறது. சமத்துவம், ஈக்குவாலிட்டி அப்படின்னாலே நம்மளுடைய இந்தியன் செக்குலரிசம் தான். எல்லாமே எம்மதமும் சம்மதம், எல்லாமே சமமாக பார்க்கணும், எல்லா மதமும் சமமாக பார்க்கணும், ஃப்ரீடமாக இருக்கணும். ஒரு இந்தியன் சிட்டிசன் ஒரு மதத்தை வந்து அவன் ஃபாலோ பண்ணுறான்னா அதில் ஃபுல் ஃப்ரீடம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்தியன் செக்குலரிசத்தை சொல்கிறாங்க. இது செப்பரேஷன் பற்றி சொல்லக்கூடியது வெஸ்டர்ன் செக்குலரிசம். அடுத்து செக்குலர் எஜுகேஷன் அண்டு கன்க்ளூஷன். செக்குலர் எஜுகேஷன், டாலரன்ஸ், ஈக்குவாலிட்டி, நேஷனல் இன்டகிரேஷன், தேசிய ஒருமைப்பாடு. இது எல்லாமே அது நம்மளோட தேசிய ஒருமைப்பாடு. எஜுகேஷன், செக்குலர் எஜுகேஷன், இது எல்லாமே நம்மளுடைய இந்தியன் செக்குலரிசம் ஃபாலோ பண்ணுறதுங்க. இதில் லிபர்ட்டி, சுதந்திரம், ஹாப்பினஸ், அதுக்கப்புறம் டிக்னிட்டி ஃபார் எவ்ரி இந்தியன் சிட்டிசன். அது ஒரு சமய சுதந்திரம் இருக்கணும், ஒரு சமய சந்தோஷம். அந்த ஒரு மதத்தை ஒரு இந்தியன் சிட்டிசன் ஃபாலோ பண்ணுறான்னா அவன் முழு மனசோட அந்த மதத்தை அவன் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு அதை வழிபடணும், அதை ஃபாலோ பண்ணணும், அதில் அவனுக்கு சுதந்திரம் இருக்கணும். அப்போனா தான் அந்த மதத்தை அவன் அந்த முழுசாக அவன் அக்செப்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுவான் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்தியன் செக்குலரிசம். ஓகே, நம்ம செக்குலரிசம் பற்றி பார்த்துருந்தோம். செக்குலரிசமில் பிரியாம்பலில் 42nd அமெண்ட்மெண்ட் 1976 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் அது கிடையாது, அந்த செக்குலர்ன்னு இருக்கிற வார்த்தை. அதில் ஆர்டிகல் 14, 15, 16, 25 to 28, இன்னொன்று 29 to 30 அதையும் நீங்கள் படிப்பீங்க. அதாவது ரைட் டு கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் மைனாரிட்டிஸ் 29 to 30 அதுவும் படிப்பீங்க. இது எல்லாமே செக்குலர் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ். அதுக்கப்புறம் நம்மளுடைய வெஸ்டர்ன் செக்குலரிசம் எப்படி இருந்தது, இந்தியன் செக்குலரிசம் எப்படி இருந்தது, அவங்களோட யூனிட்டி, லிபர்ட்டி, ஹாப்பினஸ், இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ரிமைனிங் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.